அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி தான், இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 6 மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தையுமே சாப்பிட்லாம். 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வெறும் பால் மட்டும் கொடுங்க, வேறு எந்த ஃபுட்டும் கொடுத்துறாதீங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம தாய்ப்பால் மட்டும்தான். 6 மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்ல சூடான பிறகு ரவை நான் ஒரு 1/4 கிலோ ரவை இதை நான் வறுத்து வச்சுக்க போகிறேன். நான் இது எல்லாத்தையும் செய்ய போகிறது இல்லைங்க. இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு 3 ஸ்பூன் ரவை மட்டும்தான் எடுக்க போகிறோம். நான் ஒரேடியாக இதை வறுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி வறுத்துட்டு நம்ம ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் வேணாலும் கெடாமல் இருக்கும், நெய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோனால. நான் இதை அப்படியே வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஏதாவது செய்யணுன்னா வீட்டில் வேறு ஏதாவது ரெசிபிக்காக யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க. லைட்டாக வறுத்தா பத்தாது, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி, 2 கப்பு பால் சேர்த்து நல்லா சூடு பண்ணலாம். நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட பாலை கூட 4 கப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் 2 கப்பு பாலுக்கு 2 கப்பு ரவை கரெக்டாக இருக்கும். இந்த வறுத்து வச்ச அவலில் ஒரு 3 ஸ்பூன் நான் இங்கே சேர்க்குறேன். பாருங்கள், இதுவே போதுமானது. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3 ஸ்பூன் நம்ம செய்கிறதுக்கு 4 கப்பில் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஃபுட்டே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ரவை போட்டு செஞ்சது ஒரு குழந்தைய 2 டைம் சாப்பிட்லாங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்தாச்சு. ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு சேர்த்தா அந்த இனிப்போட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் சர்க்கரை நான் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கற்கண்டு பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். ஒரு 2 பிஸ்கட் துண்டு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பேரிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி குழந்த 6 மாத குழந்தையாக இருந்தால் நீங்கள் லைட்டாக பால் விட்டு கிரைண்டிங் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு பல் இருக்க குழந்தையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க. பிஸ்கட் போட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதோட வாசமாகவும் இருக்கும். இதே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இறக்கிடலாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரவை வெந்து வந்துச்சுனாலே போதும். பேரிச்சம்பழமும் பிஸ்கட்டும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. நம்ம ஒரே ஒரு 3 ஸ்பூன் ரவையை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். இப்போ பால் பவுடர் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு கப்பில் மாற்றிட்டேன். இது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய்யில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படியே கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் ஒரே பொருள் கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி வரேங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.